தாவேகாவின் 3வது ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 3வது ஆண்டு தொடக்க விழா பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சியை கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய் தொடங்கியிருந்தார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்று 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் கட்சியின் 3வது ஆண்டு தொடக்க விழாவை விமர்சையாக கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. விஜய் தலைமையில் பனையூர் அலுவலகத்தில் இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அதே போன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடுவதற்கு கட்சி சார்பில் அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பனையூர் அலுவலகம் வரக்கூடிய விஜய் கட்சி கொடியை ஏற்றி வைக்கிறார். அதே போன்று பனையூர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கட்சியின் கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தவிருக்கிறார். கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் சென்னை மாவட்ட நிர்வாகிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு இதைவிட சிறப்பாக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆனால் இந்த முறை 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூர் அலுவலகத்தில் தான் கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் வழிநெடுகிலும், அதாவது விஜய் பனையூர் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய சாலையில் வழிநெடுகிலும் விஜயை வரவேற்கும் விதமாக இருபுறங்களிலும் பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கட்சி கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விஜயை வரவேற்கும் விதமாக மயிலாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குதிரை அலங்கார குதிரைகள் அணிவகுப்புடன் விஜய்க்கு மேலதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி கொண்டாட்ட நிகழ்ச்சி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் இந்த 10:30 மணிக்கு பனையூர் அலுவலகம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.